சென்னை தாம்பரம் காவல் நிலையத்திற்கு ஆட்டோ ஓட்டுநரை இழுத்து வந்த இளைஞர் ஒருவர், சார் இவர் எங்க அப்பா, சவாரிக்கு வந்த பெண்மணியிடம் நகையை பறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார், அவரை பிடிச்சு கொண்டு வந்திருப்பதாக கூறியதால் போலீசார் திகைத்து நின்றனர். திருச்சி குண்டூரைச் சேர்ந்தவர் 80 வயதான வசந்தா மாரி கண்ணு. ஓய்வு பெற்ற ஆசிரியையான இவர் ஹைதராபாத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு விமானத்தில் சென்னை திரும்பி உள்ளார். மீனம்பாக்கத்தில் இருந்து திருச்சி செல்வதற்கு பேருந்தில் ஏறுவதற்காக தாம்பரம் சாமியார் தோட்டத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரது ஆட்டோவில் ஏறி உள்ளார். ஆட்டோவை தாம்பரம் பேருந்து நிலையம் கொண்டு செல்லாமல் குரோம்பேட்டை TNHB காலனி வழியாக பச்சமலை அழைத்து சென்றார் ஆட்டோ ஓட்டுநர் கணேசன். மூதாட்டியை மிரட்டி அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 தங்கச் சங்கிலிகளையும் வெள்ளி டாலர் அணிந்த மாலையையும் பறித்து கொண்டு மூதாட்டியை அங்கே இறக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து நடந்தே தாம்பரம் காவல் நிலையம் வந்து சேர்ந்த வசந்தா போலீசில் புகார் அளித்தார். இதற்கிடையே மூதாட்டியிடம் பறித்த நகையுடன் வீட்டுக்கு சென்ற ஆட்டோ ஓட்டுநர் கணேசன் தான் நகையை திருடிக் கொண்டு வந்திருப்பதாகவும் அதனை அடகு வைத்து குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குடும்பத்தினரிடம் கூறியுள்ளார். இதனை ஏற்காத அவரது மகன் ராமச்சந்திரன், திருட்டு பொருள் நமக்கு வேண்டாம்பா என கூறியதோடு தனது தந்தை கணேசனை ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து திருட்டு நகையுடன் தங்களிடம் ஒப்படைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். தந்தை என்றும் பாராமல் நகை பறிப்பில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் கணேசனை காவல் நிலையம் அழைத்து வந்த மகன் ராமச்சந்திரனை போலீசார் பாராட்டினர். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன்.